சென்னை டி நகரில் பிரதமருடைய ரோட் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பிரதமர் இப்போது வாக்கு கேட்பது தென் சென்னை தொகுதியினுடைய பாஜக வேட்பாளருக்காக. கூட்டத்தெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் வடசென்னை வேட்பாளரும் பாஜக வேட்பாளரும் பிரதமரோடு இருக்கிறார். சென்னையில் பிரதமர் என்ன தாக்கத்தை ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. நீங்களே சொல்லிட்டீங்க ரோட் ஷோ, அது வந்து ஒரு ஷோ, அதனால ஒரு இம்பாக்ட் இருக்குன்னா கண்டிப்பா எந்த இம்பாக்டும் இருக்காது. ஏன்னா ஒரு தேசிய கட்சி பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து துரோகம் பண்ணுச்சு. அது மட்டும் இல்ல, திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து துரோகம் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப 10 ஆண்டு பிஜேபி வந்து எந்தவித ஒரு நன்மையும் வந்து அந்த கடந்த காலங்கள்ல அது செய்யவே இல்லை. உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம், ஆனா 2 உதாரணம் நான் சொல்லுவேன். 10 லட்சம் பேருக்கு வந்து ஆண்டுக்கு வேலை தரேன்னாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். 1 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்களா? இப்போ இந்தியாக்குள்ள வந்து ஏழை இல்லாத ஒரு நாடா இந்தியா ஆக்கிட்டாங்களா? இல்ல வறுமை முழுமையா ஒழிச்சிட்டாங்களா? இல்ல வந்து திரு மோடி வந்து பிரதமரை பொறுப்பேற்றதுல இருந்து இப்போ ஒரு இந்தியா வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு உயர்ந்து போச்சா? எல்லாம் ஒண்ணும் இல்லை, அதாவது ஒரு ஷோ, அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கணும். அதனால எந்த தாக்கமும் ஒரு இம்பாக்டும் கண்டிப்பா வரப்போதில்லை. உதாரணத்துக்கு சொல்றேங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து 1987 இறக்கும் போது அப்ப வந்து ஒரு காங்கிரஸுக்கு ஒரு நப்பாசி, அதாவது வந்து இந்த நேரத்துல நம்ம வந்து தலைவர் இல்லையே, அதை நம்ம ஆட்சியை பிடிச்சலாம்னு சொல்லிட்டு அப்போ ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் என்ன பண்றாருன்னா, திரு ராஜீவ்காந்தி முன்னாள் பாரத பிரதமர் வந்து பல முறை கூட்டணும். 14 முறை நீங்க சொல்லிட்டீங்க, நான் 14 முறைட்டு 14 முறை கூட்டு வந்தாரு. தேங்க்யூ வெரி மச். 14 முறை வந்து கூட்டு வந்து குடிசுக்குள்ள போறது, கஞ்சி குடிக்கிறது, கூழு குடிக்கிறது, அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறது, அப்படி இப்படி எல்லாம் வந்து சென்ட் அடிச்சாங்க. ஆனா 23 சீட்டுக்கு மேல வரல. அவங்க என்ன வந்து ஆட்சி பிடிச்சலான்ட்டு. அதனால இப்போ என்னன்னா பிரைம் மினிஸ்டர் வரதுனால வந்து ஒரு தாக்கமும் ஒரு பிரதமர் வரதுனால ஏற்பட போறது இல்லை. கண்டிப்பா என்னன்னா வந்து ஒரு 4% ஒரு 5% வாக்குகள், மொத்தத்துல தமிழ்நாடுல ஒரு 5% வாக்குகள் பிஜேபிக்குன்னு வரலாம். ஓகே, பட் அதை தாண்டி வந்து இப்போ நேரேஷன் வந்து இப்போ ஒரு பக்கம் திமுக ஒரு பெரிய கூட்டணியோட இருக்காங்க. இப்போ பாஜக வந்து பிரதமரே நேரடியாக பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் 6 முறை, இதோட 7ஆவது முறை வர்றாரு. இப்போ களத்தை வந்து திமுக விசஸ் பாஜக அப்படின்னு மாற்றுறாங்களோன்ற கேள்வி வருதுல்ல? இல்ல அப்படி வந்து நீங்க எடுத்துக்க முடியாது. இங்க களத்துல பொறுத்தவரை வந்து மக்கள் தாங்க அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சோசியல் மீடியா வச்சு வார் ரூமை வச்சு ஒரு ஃபோக்கஸ் பண்ணா ரியாலிட்டி மாறிடுமா? சொல்லுங்க. ரியாலிட்டி ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே டிஎம்கே, இங்க அதுதான் காலங்காலமா. அதனால திமுக பிடிக்கலாம்னா ஏடிஎம்கே எங்களுக்கு தான் போடுவாங்க. திமுக வந்து இன்னைக்கு கடுமையான அதிருப்தி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள், விலைவாசியில வந்து சட்ட ஒழுங்குல வந்து கெட்டு போச்சு. அது மட்டும் இல்லாம பால் விலை, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கட்ட பஞ்சாயத்து, இப்படி ஏகப்பட்ட அளவுக்கு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், மொத்தத்துல பாத்தீங்கன்னா வந்து எப்படா இந்த ஆட்சி தொலைன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட வெறுப்பை கண்டிப்பா வந்து திமுக மேல உள்ள வெறுப்பை காட்டணும்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜெயிக்கிற கட்சி தான் போடுவாங்க அண்ணா திமுகவுக்கு. ஒரு தோக்குற கட்சி பிஜேபிக்கு போட்டு அவங்க ஓட்டை வேஸ்ட் ஆக்க மாட்டாங்க கண்டிப்பா. குறிப்பாக வந்து தென் சென்னை தொகுதியில் வந்து ஒரு கவர்னரே வந்து களத்தில் வந்து நிற்கிறாங்க, கவர்னர் இருந்தவங்க ரிசைன் பண்ணிட்டு அப்படின்றப்ப அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஏன்னா இப்போ வந்து பிரதமர் நேரடியாக அவங்களுக்கே வந்து ஓட்டு கேட்குறாரு. இதெல்லாம் தென் சென்னை தொகுதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? இல்லை, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே என்னுடைய மகன் திரு டாக்டர் ஜே தேவர்தன் டெய்லியும் வந்து காலையில் வந்து அவருடைய பேட்டி டெய்லியும் தான் போட்டுருக்கீங்க. இதுக்கு ஏற்கனவே என்னுடைய மகன் வந்து தென்சென்னை இருந்து கழகத்தினுடைய வேட்பாளர் வந்து திரு டாக்டர் ஜெயவர்தன் தெளிவாக பதில் சொல்லிட்டாரு. அதனால வந்து எவ்வளோ பேர் வந்து இப்போ அவங்க கட்சியில் இல்லைன்றதான் அர்த்தம். இப்போ பிஜேபியில் வந்து தென்சென்னையில் ஆள் இல்லை. அதனால என்ன பண்ணாங்க, ரிசைன் பண்ண சொல்லிட்டு அவங்க வந்து போட்டிருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால வந்து மக்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்க வாக்கை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தென்சென்னையில சரி பிஜேபி போறதுனால வந்து அவங்க தெரியும் கண்டிப்பா வந்து பிஜேபி வரப்போறது இல்லைன்னு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டா திமுகவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவுன்ற மாதிரி போகும். எனவே அந்த வகையில வந்து அவங்க தென்சென்னை மக்கள் வந்து புத்திசாலிகள், அவங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாம அவங்க வந்து அண்ணா திமுக போட்டு திமுக பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. நன்றி திரு ஜெயக்குமார். பாஜக எத்தனை முறை படையெடுத்தாலும் வந்து இங்கே வந்து வெற்றி கிடைக்காது அப்படின்னு பார்வைகளை வெளிப்படுத்திருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.